நல்லா இருக்குது. இன்னும் ட்ரெண்டுக்கு நல்லா இருக்குது. ஓகே. என்ன சொல்ல வராங்க படத்துல? நல்லா இப்போ ஃபேமிலி சப்ஜெக்ட் மாரி நல்லா குடும்பம் ஏற்ற இறக்கலாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பாட்டுலாம் முடிஞ்ச சாங் நல்லா இருக்குது. எல்லா சாங் நல்லா இருக்குது. நடிப்பு, நடிப்பு ரவி அண்ணன் நல்லா நடிச்சிருக்காங்க. ராதா ரவி அண்ணன் நல்லா நடிச்சிருக்காங்க. குடும்பங்களா போய் படம் பார்க்கலாமா? குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். வேற என்னையா இருக்கு படத்துல? என்ன சொல்ல வராங்க? நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. சந்தோஷமான விஷயம். தினசரின்ற ஒரு படம் வந்து நல்ல அருமையாக வந்திருக்குது. இப்போ தான் ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பண்ணியிருக்கனால ஹீரோனியாக புது சேர்ந்துருக்கிற ஹீரோனியும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் இளையராஜா வந்து நல்ல அருமையாக இசையமைச்சிருக்காரு. அன்றாட தினசரி நடக்கிற வாழ்க்கையில் இந்த ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய கதையை தத்துரூபமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் வெற்றி பெற எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். படம் நல்லா இருக்குங்க. எல்லாம் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி வந்து அதிகமாக ஆசைப்படக்கூடாது. யாரும் இருக்கிறத வச்சு வாழ்க்கையை நல்லா வாழ பழகணும். குடும்பத்தோடு எந்த கஷ்டமாக இருந்தாலும் குடும்பத்தோடு நின்று அதை சமாளிக்க பழகணும். அப்படி ஃபுல்லாக எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க படம் வந்து நாங்கள் பைசா ஓடுறோம், டே நைட் ஒர்க் பண்ணுறோம், வெறும் காசு அடுத்த கட்ட போகணும், சேர்க்கணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லை. ஃபேமிலியை பார்க்கணும், ஃபேமிலிக்கும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க படத்தை. சாங்ஸ் எல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. சொல்கிற மாதிரி எதுவுமே தப்பாக எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. ஹீரோயின் போர்ஷனு அந்த பார்க்குறது அவங்க பண்ணுறதுக்கும் இதில் நடித்ததுக்கும் வித்தியாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. புது ஹீரோயின் மாதிரி தெரியல. இன்றைய நாட்டு நடப்பில் என்ன நடக்குது, தினசரி வாழ்க்கை ஒரு நல்ல குடும்ப படமாகவும் எடுத்திருக்காங்க. அருமையாக கிளைமேக்ஸும் முடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பாட்டு இளையராஜாவோட சாங்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், நல்ல அருமையாக இருந்திருக்கு சார். இளையராஜாவோட நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குடும்ப கதையில் வந்து இன்னைக்கு சிட்டியில் வந்து நடக்கிற குடும்ப சுச்சுவேஷன் கதையை அருமையாக தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்குன்றது ஹீரோ நல்லா அருமையாக சொல்லியிருக்காரு சார். நல்லா இருக்கு சார் கதை. முக்கியமான கருத்தை பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. என்ன பாட்டு நடிப்பு நல்லா இருக்கு. மற்றவங்கள்ட்ட எந்த பொருளுக்கும் ஆசைப்பட்டு அதிகமாக மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது, அதிக ஆசைப்பட்டு ஏமாறக்கூடாதுங்கிறது முக்கியமான கருத்தாக இருக்குது. குடும்பமாக பார்க்கலாம், குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். ஸ்ரீகாந்த் சார் பழைய மாதிரி பண்ணியிருக்காரு. இதில் வந்து இப்போ இருக்கு நாங்கள் என்ன கஷ்டப்படுறோன்னு காமிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஜாலியாக போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேமிலியாக போகுது. அந்த பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து உட்காந்து பேசுறதெல்லாம் ரொம்ப நமக்கு ஃபீல் ஆகுது. ஒரு கட்டத்தில் நம்ம அழுகுறோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதுதான் சொல்கிறேன். அந்த ட்ரோல் வந்து அந்த ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு சீனில் ஃப்ரேம்லலாம் அவங்கள பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. தாராளமாக பார்க்கலாம். அது மிஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ஒரு வாட்டி தான் பார்க்கணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட என்ன எமோஷன்ஸ் ஆகிறாங்க, என்ன மாதிரி ஹாப்பியாக இருக்காங்களா, அவங்களோட ஒவ்வொரு சீன் அப்போது என்னென்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஐ எம் ஏபிள் டு see that. அது வந்து இன்னைக்கு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி மூவி நிறையா வரணும். அப்புறம் சிலவங்களாம் எமோஷனல் ஆனாங்க. ஆனால் மேக்ஸிமம் எமோஷன்ஸ் வந்து எல்லோரும் அந்த ஃபேமிலி ட்ராமா அதனால அந்த சிலவங்கள வெளியில் காமிக்க மாட்டாங்க. ஆனால் ஐ saw like one person, he started crying and then அவரை வந்து பிடிச்சி ஏன் இப்படி ஏன் என்னாச்சு உங்களுக்கு இப்படி எமோஷன்ஸ் ஆனீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து இந்த நீங்கள் சொன்ன சப்ஜெக்டில் அந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த மணியெல்லாம் பார்க்காதீங்க, ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு கடைசியில் கிளைமேக்ஸில் சொல்கிறப்போ என்னால் தாங்க முடியல. எனக்கு அப்படியே உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு முன்னாடி அழுதுட்டாரு. ஸோ நான் வந்து பேசாமல் இருந்தேன். ஐ ஸ்டார்டட் சீயிங் ஹிம், ஐ ஸ்டார்டட் க்ரைங். எனக்கு வந்து என்ன இப்படி என்னோட மூவி வந்து ஒருத்தவங்களுக்கு எமோஷனலாக இம்பேக்ட் பண்ணுது அவரை அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ ஐ ஃபீல் தட் ஐ அச்சீவ் சம்திங். இது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லி ஒரு மூவி மூலிமா ஒரு படம் எடுத்து மெசேஜ் சொல்லி அதில் வந்து இது இப்படி தான் இருக்கணும் நம்ம சொல்லிவிட்டு அது ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு அழுகுறாங்க. அதே மாதிரி எல்லோரும் இந்த படம் பார்க்கணும். அவர் சொல்கிறாரு இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகணும். ஏன்னா எனக்கு இப்படிலாம் பார்த்து எல்லோரும் திருந்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். பணத்துக்கு பின்னாடியே போடுறவங்களாம் அப்படி போகாதீங்க, ஜஸ்ட் உங்கள் ஃபேமிலி பாருங்கன்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொன்னோன்னே எனக்கு ஐ மூவ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
இல்லைங்க அவர் வந்து இஸ் வெரி பிஸி. அவர் மூணு மூவிஸில் இப்போ என்கேஜாக இருக்காரு. ஹைதராபாத்தில் ஃபுல் ஷூட்டிங்கில் இருக்காரு. தென் ஹீஸ் டூயிங் சம் பிஸ்னஸ் இன் துபாய். ஸோ இஸ் ஆல்வேஸ் இன் துபாய். கேட்குறப்பெல்லாம் அவர் துபாயில் தான் இருக்காரு. அவர் உண்மையாக துபாயில் இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. ஸோ நாங்கள் பார்த்து செக் பண்ண வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்காரு. இப்போ நிறைய ஷூட்டிங்கில் இருக்காரு. ஸோ எங்களுக்காக தனியாலாம் பண்ணிட்டு சன் இதில் கூட வந்து வணக்கம் தமிழகம்ல போய் பண்ணார் எங்களுக்காக. அப்புறம் அன்னைக்கு இதுக்கு வந்து வரக்கு இஸ் ஆல்மோஸ்ட் இது ப்ரெஸ் இதுக்கு என்னென்னா அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வணக்கம் தமிழன் அன்னைக்கு ஹெல்டப் ஆயிட்டாராங்க, அதனால வர முடியல. ஸோ நேற்று இயக்குனர் வந்து இதே இடத்துல படம் பார்த்துருக்காரு. அவரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. மேடம் கிட்ட நாங்கள் பேசுறது இல்லை அப்படின்ட்டு. அவர் வந்து ஏன்னா நாங்கள் இந்த ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த ப்ராஜெக்டில். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ரொம்ப மாசமா. ஏன்னா ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவர்னால பண்ண முடியல. அப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணி பண்ணேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா எத்தனை நாள் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து ஹீரோயின் வந்து வேற மாற்றணும், நீங்க வேண்டாம்னு சொன்னதுனால ஒரு அப்படிலாம் கிடையாது. இந்த ப்ராஜெக்டே வந்து நான் அவரை செலக்ட் பண்ணதுங்க. நான் ப்ரொடியூசராக வந்து நான் வந்து நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் thousands ஆஃப் பீப்புள் க்யூவில் நிற்கிறாங்க என்கிட்ட கதை சொல்லிட்டு தே வாண்ட் டு டூ மூவி. அப்படி இப்போ இருக்கப்போ நான் பிக் பண்ணுறவங்க தானே. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ண ஒரு டிரெக்டர் தான் அவர். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி கதை சொன்னார். அந்த கதையில் எனக்கு பிடிச்சிருந்து எடுத்தோம், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் நாட் எ பிஸி. அவருக்கு வந்து நடுவில் ஒர்க்கு வேலை வந்துச்சு, இந்த காட்டில் பெஸ்ட் ஆஃபராக வந்துருச்சுனால அவர் போயிட்டார் பிகாஸ் ஆஃப் மணி. அது எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் நான் முடிச்சாகணும். அவர் ஒருத்தவங்க யாரையுமே நம்பி லைஃப் இல்லையே. ஒருத்தவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க அப்படி போயிட்டே இருக்கிறது தானே லைஃபு. ஸோ அதனால் அவர் முடிச்சுட்டு நான் வேறு ஒரு டிரெக்டர் வச்சு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டேன். தட் ப்ராஜெக்ட் இன்னும் நல்லாவே முடிஞ்சிருக்கு. புரியலைங்க. யார் கேட்டா? அவர் கேட்டாரு, நீங்க கேட்டீங்களா? இல்ல அவரு வச்சிருந்தாரு. அது வந்து ஆக்சுவலா இந்த மூவியே வந்து ஹீரோயின் பேஸ்ட் ஸ்டோரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஹாஃப்ல வந்து ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சென்ட்ரிக்காக மாற்றிட்டோம். ஸோ அது வந்து ஸ்ரீகாந்த் அவர் பண்ணோன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாரும் கூட சொல்லிடுறாங்க கேமியோ ரோல் மாதிரி வந்துட்டு போகிறேன்னு. ஐம் நாட் ஒரிட் அபவுட் தட். லைக் என்னோட நெக்ஸ்ட் மூவியில் ஆக்ஷன் மூவி நான் தான் ஃபுல்லாக பண்ணுறேன். அது ஒன்றும் இது இல்லை. ஸோ இந்த மூவியில் வந்து ஐ கேவ் ஸ்பேஸ் டு த ஹீரோ டு ஒர்க். அதுதான். யார் கூட? இல்லை, அது வந்து நாங்கள் பேசினப்போ தான் தெரியும். அது எங்களுக்கு யாருக்கிட்ட சண்டை இல்லைங்க. இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்மலாம் எப்படிங்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக முடியாதுல்ல. அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் நாட் அ பிக் டீல்.